சலிப்பு. இப்போ ரொம்ப வந்து வளர்த்துடக்கூடாது. ஆனியன் போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் கொஞ்சம் புளி வந்து லைட்டாக சேர்த்துக்குங்க. ஒரு லைட்டாக புளிப்பு வேணும்னாக்கா புளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ ஆனியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே பாருங்கள், அந்த ஒரு மாதிரி ஸ்கின்னி ரிமூவ் ஆகும். அந்த ஸ்டேஜில் அப்படி லைட்டாக வளன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த இதை போடுங்க, ரேடிஷ் போடுங்க, முள்ளங்கி நல்லா வதக்கணும். ஓகேங்களா? அந்த முள்ளங்கியில் இருக்கிற அந்த பச்சை. ஹாய், ஹலோ, குட் மார்னிங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, வெல்கம் டு ஷெஃப் A2K ரமேஷ். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சட்னி வந்து பண்ணலாம், முள்ளங்கி சட்னி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஸோ ட்ரை ரெட் சில்லி 2 பீஸ், ஒரு 3 பேருக்கு இந்த சட்னி சாப்பிட்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கார்லிக்கு, பூண்டு வந்து ஒரு முழுசாக ஒன்று, அப்புறம் ஜிஞ்சரு ஒரு பீஸ் போதும். அப்புறம் ஆனியன் ஒரு 2 நம்பர்ஸ் ஆனியன்ஸ், பெருசு. அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸு. அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து ஒரு சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். ரவுண்டாக கட் பண்ணிங்க. அதுக்கு அப்புறம் உரத்தால் உளுந்து, அதுக்கப்புறம் சனாதால், அதான் கடலைப்பருப்பு. ஓகேங்களா? இப்போ இதையெல்லாம் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர், ஓகேங்களா? ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் ட்ரை ரெட் சில்லி,